நாளை தாங்கள் என்னுடன் வருகிறீர்கள் தானே? ஜலால், நான் உங்களை தான் கேட்கிறேன். ஆமா. பார்த்தாயா, ஜலாலே கூறிவிட்டார் நாளை என்னுடன் வரப்போகிறார். இல்லை இல்லை, அது நீங்கள் செல்லவில்லையா? ஆனால் ஜலால் என்னிடம் தயவு செய்து இருவரும் அமைதியாக இருங்கள். சலிமா பேகத்தை நான் உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று தெரியப்படுத்த. ஆதாப் ஷாயின்ஷா, தாங்கள் எம்மை அழைத்தீர்களா? ஆம் சலிமா பேகம், நான் உங்களை அழைத்தேன். எனக்கு உங்களது உதவி தேவை. நான் ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறேன். எனது ஒரு விசேஷ பேகம் நாம் வெளியில் சென்று விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இன்னொரு விசேஷ பேகம் நேற்று தாக்குதல் நடந்ததால் நான் மாளிகையிலே இருக்க வேண்டும் என்கிறார்கள். இது போன்ற நேரத்தில் நான் என்னதான் செய்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நிலைமை சங்கடத்திற்கு உரியதுதான் ஷாயின்ஷா. நிச்சயமாக சலிமா பேகம், நான் ருக்கையா பேகத்திற்கு அளித்த வாக்கையும் மீற விரும்பவில்லை. அதேபோல் ஜோதா பேகம் கூறுவதையும் நான் மறுக்கவில்லை. அதனால் என்ன செய்வது என்று தாங்களே கூறுங்கள். ஒரு வழிதான் இருக்கின்றது ஷாயின்ஷா. தாங்கள் கோட்டையிலேயே இருக்க வேண்டும். ஆனால் சலிமா பேகம், நான் இன்னும் முழுமையாக கூறி முடிக்கவில்லை ருக்கையா பேகம். ஷாயின்ஷா கோட்டையிலேயே தங்களோடு விளையாடுவார். ஆகையால் இரு பேகங்களின் பிரச்சனையும் தீர்ந்து விட்டது. அதே நேரம் ருக்கையா பேகத்திற்கு தாங்கள் அளித்த வாக்கும் நிறைவேறிவிட்டது. தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று ஜோதா பேகமும் எண்ணுவார். மாஷா அல்லாஹ், நான் எப்போதெல்லாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறேனோ அப்போது தாங்கள் எனக்கு சரியான தீர்வை அளிக்கிறீர்கள். நீங்கள் இல்லாவிட்டால் என்னவாயிருக்கும்? ருக்கையா பேகம், நீங்கள் என்னோடு விளையாட வேண்டும் என்றால் அதற்கான ஏற்பாடுகளை நமது மாளிகையிலேயே செய்து கொள்ளுங்கள். சந்தோஷமா உங்களுக்கு? யா அல்லாஹ், உனக்கு என்ன ஆயிற்று ஜாவிதா? அத்தை அவர்களே, நான் விழுந்து விட்டேன். எனக்கு மிகவும் வலிக்கிறது. யார் அங்கே? உன் சேவைக்காக நியமிக்கப்பட்ட அந்த தாசி எங்கே? அவர்கள் தான் விடுதலையாகி விட்டார்களே அத்தை. சரி வா, காயம் எங்கே என்று எனக்கு காட்டு. எனக்கு காயம் எங்கு ஏற்படவில்லை அத்தை அவர்களே. ஏன் இவ்வாறு செய்கிறாய் ஜாவிதா? நீ விழுந்து விட்டாய், உனக்கு அடிபட்டிருக்கிறது. முழங்காலை பிடித்துக் கொண்டு அழுகிறாய் என்றால் உனக்கு அங்குதானே அடிபட்டிருக்கிறது. அங்கு இல்லை என்றால் வேறு எங்க அடிபட்டிருக்கிறது? எங்கு அடிபட்டுள்ளது? என்ன அங்கு அடிபட்டிருக்கிறதா? வலி நெஞ்சில் அல்ல, இதயத்தில் இருக்கிறது. இதயத்திலா? ராஜா வைத்தியரை அழைக்க வேண்டும். உனக்கு நெஞ்சு வலி வந்து விட்டதா? அத்தை அவர்களே, அதற்கு காரணம் இதயம் அல்ல, தங்களுடைய மகன், என்னுடைய கணவர் தான் காரணம். இதற்கு காரணம் ஆதகம் கானா. தயை கூர்ந்து என்ன நடந்தது என்று கூறுகிறாயா? அது என்னவென்றால், நேற்று இரவு உங்களுடைய மகன், என்னுடைய கணவர் ஞாபகம் வந்து விட்டது. அந்த சிந்தனையிலேயே எனக்கு நல்ல உறக்கம் வந்து விட்டது. பிறகு எப்பொழுதும் போல நான் கனவுகள் காண ஆரம்பித்தேன். அந்த கனவில் நானும் ஆதம் கான் அவர்களும் சேர்ந்திருந்தோம். என்னவென்று கூறுவது அத்தை? நான் அந்த உடையில் எவ்வளவு அழகாக இருந்தேன் தெரியுமா? எந்த உடையில் ஜாவிதா? விளையாடும் போது அணிந்து கொள்ளும் ஆடையில் நானும் ஆதம் கான் அவர்களும் விளையாடிக் கொண்டிருந்தோம். ஒரு முறை அவர் நன்றாக ஆடினார், இன்னொரு முறை நான் நன்றாக ஆடினேன். நான் வெற்றி பெறும் தருவாயில் புரண்டு மெத்தையில் இருந்து கீழே விழுந்து விட்டேன் அத்தை அவர்களே. நீ விழுந்தது மெத்தையிலிருந்து. படாத காயத்திற்காக அழுது கொண்டிருக்கிறாய். பட்டிருக்கிறது, என் இதயத்தில் பட்டிருக்கிறது. நான் சரியாக விளையாடும் நேரத்தில் நான் கீழே விழுந்து விட்டேன். அதனால் இதயமும் நொறுங்கி விட்டது. அத்தை அவர்களே, தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? நீங்கள் என்னை விட்டு செல்லக்கூடாது. நான் மிகவும் வேதனையில் இருக்கின்றேன். அது என்னவென்றால் ஜாவிதா, நான் உனக்கு ஒன்று கூற மறந்து விட்டேன். உன் கனவை பற்றி என்னிடம் விவரித்தாய் அல்லவா? அப்போது எனக்கும் நான் கண்ட கனவு ஞாபகத்தில் வந்து விட்டது. கனவில் எனக்கு கேட்கும் திறன் போய்விட்டது. என்னால் எதுவுமே கேட்க இயலவில்லை. ஆகையால் நீ ஒரு வேலை செய், உன்னுடைய பிரச்சனையை எனக்கு எழுதி அனுப்பு. எழுதியா? ஆம், குடாஃபிஸ். அத்தை அவர்களே, செல்லாதீர்கள். நீ என்ன செய்கிறாய்? தண்ணியில் இருப்பதால் என்னையும் ஈரமாக்குகிறாயா? என்னோடு வந்தால் தாங்களும் நனைய வேண்டும் அல்லவா சின்னம்மா? வாருங்கள், நாம் இருவரும் விளையாடுவோம். இல்லை, நான் இங்கு வந்தது தங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க, உங்களோடு விளையாடுவதற்கல்ல. ரஹீம்,
நான் இறங்க மாட்டேன் என்று கூறினேன் அல்லவா? உனக்கு குறும்புத்தனம் அதிகமாகிவிட்டது. ஜோதா பேகம், தாங்கள் இவ்வாறு நனைந்திருப்பதற்கு அனுமதி இல்லை. ஏன் அப்படி? ஏனென்றால் இதனால் உங்களுடைய அழகு இன்னமும் ஏனென்றால் இப்பொழுது உங்களுடைய அழகு ஆளை கொன்றுவிடும் போல் இருக்கிறது. தண்ணீரில் நனைந்திருக்கும் தங்களுடைய கூந்தல் பாம்பாய் மாறி என்னை தீண்டிவிடும் போல் இருக்கிறது. அப்படியே தாங்கள் கடல் கன்னியைப் போல் இருக்கிறீர்கள். தங்களை சொந்தமாக்கிக் கொள்ள அனைவருக்குமே தோன்றும். தங்களை யார் தடுத்தார்கள்? ஆஹா, நான் தங்களுக்கு தானே. இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஜோதா பேகத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஆம், ஜோதா பேகம் எவ்வாறு ரஹீமோடு தண்ணீரில் விளையாடுகிறார் என்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஜோதா பேகத்தின் இடத்தில் நீங்கள் தென்படுகின்றீர்கள். என்னிடமா கூறுகின்றீர்கள்? ஆம், வேறு யாரிடம் கூறுவது? சில நாட்களுக்கு பிறகு நான் தந்தையாகி விடுவேன். பிறகு ஜோதா பேகத்தின் இடத்தில் தாங்கள் இருப்பீர்கள், ரஹீமுடைய இடத்தில் என் மகன் இருப்பான். அப்பொழுது எவ்வளவு நன்றாக இருக்கும் அல்லவா? பிறகு ஜோதா பேகத்தின் இடத்தில் தாங்கள் இருப்பீர்கள், ரஹீமுடைய இடத்தில் என் மகன் இருப்பான். அப்பொழுது எவ்வளவு நன்றாக இருக்கும் அல்லவா? உன்னை கண்டிக்க வேண்டும் என்று சலீமா பேகமிடம் கூறுகிறேன். குறும்புத்தனம் அதிகமாகிவிட்டது. அப்படி என்ன குறும்புத்தனம் செய்து விட்டேன்? நீச்சல் கற்றுக் கொடுத்தால் நனையத்தான் வேண்டும். அப்படியா? சரி, நீச்சல் கற்றுக்கொள்ள நனைய வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் இந்தா. மன்னிக்க வேண்டும் ஷென்ஷா, நீங்கள் இந்த வழியாக வந்ததை நான் பார்க்கவில்லை. நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு தாங்கள் தண்டனை அளித்து உள்ளீர்கள்? நான் ஏன் உங்களை தண்டிக்கப் போகிறேன்? இது என்னை அறியாமல் நடந்துவிட்டது. தாங்கள் இதை வேண்டுமென்றேதான் செய்தீர்கள் ஜோதா பேகம். பாருங்கள், என் நிலைமையை நீங்களே பாருங்கள். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தங்களிடம்தான் கற்க வேண்டும். அப்படி என்றால் நான் அவ்வளவு கேட்டவனா ஜோதா பேகம்? இல்லையே, நீங்கள் திருடன். திட்டம் தீட்டுவதில் உங்களுக்கு நிகர் வேறு எவருமே இல்லை. நான் அப்படி என்ன செய்துவிட்டேன்? அனைவருக்கும் தான் தெரியுமே. சாமர்த்தியத்தை பயன்படுத்தி ருக்கையா பேகமையும் என்னையும் திருப்திப்படுத்தி விட்டீர்கள். அதனால் உங்களை திருடன் என்று கூறாமல் வேறு எப்படி கூறுவது? ஓ, அதுவா? அது சலிமா பேகத்தின் திறமை ஜோதா பேகம்.
அவர்கள் மட்டும் இல்லை என்றால் அன்று என் நிலைமை மிகவும் மோசமாகி இருக்கும் ஜோதா பேகம். அப்படியா? ஒரு ஷேன்ஷாவாக இருந்து கொண்டு இவ்வளவு பலவீனமாக உணர்கிறீர்கள்? ஜோதா பேகம், பேகம் என்று வந்துவிட்டால் ஷேன்ஷாவோ அல்லது பக்கீரோ யாரும் பிழைக்க முடியாது. இப்பொழுது எனக்கு விடையளியுங்கள் ஷேன்ஷா. ஆம், நீங்களும் வருகிறீர்கள் அல்லவா? எங்கே? நானும் ருக்கையாம் விளையாட போகும் நிகழ்ச்சிக்கு அனைவரும் வருவார்கள். அதனால் தாங்களும் நிச்சயம் வர வேண்டும். அங்கு நான் வந்தால் எனக்கு என்ன லாபம்? வந்தால் என் மறு உருவத்தை உங்களால் அங்கு பார்க்க முடியும். சரி, அப்படி என்றால் நான் நிச்சயம் வருகிறேன். நீங்கள் வருவதென்றால் எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. அங்கு அலங்காரம் செய்ய வேண்டும். அதனால் எனக்கு இப்போது விடை அளியுங்கள். ஆனந்தமாக இருக்கும் அல்லவா சலீமா பேகம்? விளையாட்டை இன்று நாம் கோட்டையிலிருந்தே காணப்போகிறோம். ஆம் ஜோதா பேகம், கோட்டையில் இருந்தபடியே வெளியில் இருக்கும் சூழ்நிலையை உணர்வது ஆனந்தம்தான். தாங்கள் அறிவீர்களா, இவ்வாறு மக்கள் முன்பு விளையாடும் விளையாட்டு எனக்கு எப்பொழுதும் மிகவும் பிடிக்கும். அதேபோல் விளையாட்டு சூடு பிடிக்க பிடிக்க சுவாரஸ்யமாக மாறிவிடும். வாருங்கள். அத்தையவர்களே, பார்த்தீர்களா? காலையில் தான் விளையாடுவது போல் கனவு கண்டேன். என் கனவு நிஜமாகிவிட்டது. யா அல்லாஹ், இப்பொழுது என் கணவர் என்னுடன் இருந்தால் நன்றாக இருக்கும். ஜாவிதா, ஜாவிதா, ஒரு விஷயத்தை நன்றாக கேட்டுக்கொள். எந்த சேட்டையும் இங்கு செய்யக்கூடாது. எதுவும் கூடாது. அந்த கனவை மறந்து விடு. இங்கு ஏதாவது கிறுக்குத்தனம் செய்தால் நான் மோசமானவளாகி விடுவேன். வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். வணக்கம் ஷேன்ஷா. ஆதாப் ஜோதா பேகம். அப்பொழுது இந்த ரூபத்தை பற்றிதான் பேசினீர்களா? உண்மையில் இந்த ரூபம் மிகவும் அழகாக உள்ளது. அலங்காரம் செய்து கொள்வதில் பேகங்களோடு என்னால் போட்டி போட இயலாது. உங்களை மகிழ்விக்க நான் எடுத்துக்கொண்ட சிறு முயற்சி தான் இது. அதுவும் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற்று விட்டது. நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஜோதா பேகம். தாங்கள் பார்த்து ரசித்துக் கொள்ளுங்கள். நான் கூற வந்தது என்னவென்றால், என்னுடைய விளையாட்டை பார்த்து தாங்கள் ரசியுங்கள் என்று கூற வந்தேன். ஏனென்றால் அடுத்த முறை இந்த விளையாட்டை உங்களோடு விளையாட ஆசைப்படுகிறேன். அத மிக்க மகிழ்ச்சி. அதனால் இந்த விளையாட்டின் விதிமுறைகளை தாங்களும் கற்றுக்கொண்டால் மிக நன்றாக இருக்கும். அத்தையவர்களே, கொஞ்சம் அங்கு பாருங்களேன். எதை பார்ப்பது? விளையாட்டு இன்னும் ஆரம்பிக்கவில்லை. எதை பார்ப்பது? நான் தங்களை ருக்கையா பேகத்தை பார்க்குமாறு கோரினேன். தங்களுக்கு தெரியுமா, கனவில் நானும் இதே போன்று அழகாக ஆடை அணிந்திருந்தேன். நீங்கள் செய்தது சரியில்லை ருக்கையா பேகம். கனவு கண்டது நான், ஆனால் ஆடை அணிந்து கொள்வது நீங்கள். இருந்தாலும் தங்களுக்கு இந்த ஆடை பொருத்தமாகத்தான் இருக்கின்றது. ஆதாப் ஷெஹன்ஷா, என்னிடம் தோற்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பது போல் தோன்றுகிறது. விளையாட்டின் முடிவில் தான் யார் ஜெயிப்பார்கள் என்பது தெரிய வரும் ருக்கையா பேகம். நான் ஒரு முறை நினைத்து விட்டால் என்னை வீழ்த்துவதற்கு யாராலும் முடியாது. இப்பொழுது விளையாட்டை ஆரம்பிக்கலாமா?
உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு ஒன்று கூறுங்கள் சலீமா பேகம். கேளுங்கள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தேர்வை எப்படி தாங்கள் உடனே கூறுகிறீர்கள்? ஷெஹன்ஷா எனக்கும் ருக்கையா பேகமிற்கும் இடையில் மாட்டிக்கொண்டிருந்தார். நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை எளிதாக தீர்த்து விட்டீர்கள். உண்மையிலேயே இது பாராட்டிற்குரிய விஷயம். மிக்க நன்றி ஜோதா பேகம். இவை அனைத்தையுமே காலம் சென்ற எனது கணவர் பெஹரம் கானிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அவர் உண்மையிலேயே மிக திறமை வாய்ந்த அறிவாளி. சூழ்நிலைக்கு தகுந்தபடி எவ்வாறு உடனே முடிவெடுக்க வேண்டும் என்பதை நான் அவரிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன். சூழ்நிலையை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது, அதை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். ஜோதா பேகம், நமது வாழ்க்கையை யாரிடம் நாம் அதிக காலம் கழிக்கின்றோமோ அவர்களின் எண்ணப்போக்கின் தாக்கம் காலப்போக்கில் நமக்கும் வந்துவிடுகிறது. உண்மையிலேயே நல்ல விஷயத்தை கூறினீர்கள். ஆனால் ஜோதா பேகம், நான் ஷாயின் ஷா அவர்களுக்கு பெரிதாக ஒன்றும் உதவவில்லை. எனக்காக ஒரு பாதையை தான் தேடிக்கொண்டேன். அது எவ்வாறு? இது போன்ற வீர விளையாட்டுகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று நான் ஏற்கனவே தங்களிடம் கூறினேன் அல்லவா? நான் வழங்கிய ஆலோசனையால் ஷாயின் ஷாவிற்கு பிரச்சனையும் தீர்ந்தது, எனக்கும் பொழுது போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவ்வப்போது நம் மகிழ்ச்சிக்காகவும் இவ்வாறு ஆலோசனை வழங்குவது தவறொன்றும் இல்லையே ஜோதா பேகம்? ஷெஹன்ஷா கூறுவது போல நீங்கள் மிகவும் புத்திசாலி சலீமா பேகம். என்ன அற்புதமான விளையாட்டு இல்லையா பக்ஷி? ஒரு விஷயம் கூறட்டுமா ஜோதா பேகம்? ஆம், நிச்சயம் கூறுங்கள். நீங்கள் அந்தப்புறத்து பொறுப்பை விட்டுவிட வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏன் உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது? நான் அதற்கு தகுதியானவள் இல்லையா? நான் அவ்வாறு கூறவில்லை ஜோதா பேகம். நீங்கள் என்னவெல்லாம் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து விட்டீர்கள். கடந்த 3 நாட்களில் அந்தப்புறத்தில் இருந்த அநேக பிரச்சனைகளை தீர்த்து விட்டீர்கள். அடிமைத்தனத்தை ஒழித்து தாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். இனி அந்தப்புறத்தில் பேகங்களின் சண்டைகளையும் தாசிகளின் சண்டைகளையும் தீர்த்து வைப்பதற்கே தங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். எனக்கு புரியவில்லை. அங்கு ருக்கையா பேகம் ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறீர்களா? வெற்றி அடைய வேண்டும் என்ற பசி கொண்டவர் அவர். தன்னை திறமைசாலி என்று ஷாயின் ஷா முன் நிரூபிக்க துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார். தன் பொருள் மீது தனக்கு உரிமை இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு தான் இவ்வாறு செய்கிறார். கட்டளை இடுவதும் அதிகாரம் செய்வதும் அவர் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது ஜோதா பேகம். அந்த புறமும் இந்த அரசியலும் தங்களுக்கு நிச்சயம் சரிப்பட்டு வராது ஜோதா பேகம். இவை அனைத்துமே ருக்கையா பேகத்திற்காக எழுதப்பட்ட ஒரு உலகம். ஏன் தேவையில்லாமல் தங்கள் சக்தியை வீணடிக்கிறீர்கள்? தயிரை கடைந்து தாங்கள் வெண்ணெயை எடுத்து விட்டீர்கள். இனி எஞ்சியிருப்பது வெறும் மோர்தான். மோரை தாங்கள் எவ்வளவு கடைந்தாலும் அதில் எதுவும் கிடைக்காது. பொறுமையாக இருங்கள் ஜோதா பேகம். ஷாயின் ஷாவிற்கு ஒன்றும் ஆகவில்லை.
அவர் நன்றாகத்தான் இருக்கின்றார். விளையாட்டில் இதுவும் ஒரு பாகம்.